நந்தகோபன் யசோதை பிராட்டி கண்ணன் நம்பி மூத்ததான்னு 4 பேரையும் எழுப்புறதாக பாசுரம். பாசுரத்தோட சாரம் முன் பாசுரத்துல கோயில் காப்பான்னு சொல்லி எம்பெருமானுடையதான நந்தகோபன் இருக்கிற கோயில், கண்ணன் எழுந்திருக்குள்ள கோயிலுங்கிறது தான் அந்த மந்திர அர்த்தங்கள். அதுக்குள்ள பெருமாள் எழுக, அதனுடைய நேசநிலை கதவம் நீக்கு, மணிக்கதவம் தாழ்கிறவாய் அப்படின்னு எல்லாம் அதை பிரார்த்திக்கிறார். எம்பெருமானுடையதான லோகத்துக்கு போனோமானால், எம்பெருமானுடைய சந்நிதிகளுக்கு போனோமானால், அங்க இருக்கக்கூடிய மணி பண்டவங்கள் தூண்கள் எல்லாத்தையும் சேவிப்பானாம் தெரியவா. பட்டர் ரங்கநாதனை சேவிக்க போகச்சே எல்லாத்தையும் சேவிச்சுட்டு போகலாம். பெருமாளை போய் சேவிச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்பதாம். ஒவ்வொரு கோபுரங்களை போய் அந்த இடத்துல கோபுரை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கு, எம்பெருமானுக்கு இந்த பக்கத்துல இருக்குது வடக்க துவாரபாலகா, கிழக்க துவாரபாலகா, தெற்க துவாரபாலகா, மேற்க துவாரபாலகான்னு ஆரம்பங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு நிற்பதாம் பட்டர். சந்நிதிக்கு கிளம்பி போயிட்டு திரும்பி வந்ததுனாக்க ஒரு போதும் ஆயிடும். சரிதானா? 8 மணிக்கு கிளம்பினா 12 மணிக்கு தான் திரும்பி ஏழுவர். அதை வியாக்கியானம் பண்றா தெரியவா. பட்டர் அங்கங்க போகும்போது எம்பெருமானது மதில்களையும் மண்டபங்களையும் தூண்களையும் மங்களாசாதனம் செய்வாராயிற்று. அந்த மாதிரி விடும் மடல்ல அழகாக திருமங்க மன்னன் அனுகிரகம் பண்றார். என்னுடைய மனசானது இங்கேருந்து போச்சு, நாச்சியார் கோயிலுக்கு போச்சு. அங்க அகன்றதான தூண்கள், கஜஸ்தம்பம் அவைகள் எல்லாம் தாண்டி அந்த பெரிய மகாமண்டபத்தை தாண்டி போச்சு. அதற்கு பிறகு அர்த்த மண்டபம் உள்ள கர்ப்பகிரகம். அந்த இடத்துல போனா அழகான கதவுனா அந்த கதவை ஆழ்வார் வர்ணிக்கிறார். புண்ணியருமான கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன். அழகான பாசுரம். மடல்னு சொன்னா அத சொல்ற பாவனையிலேயே கண்ண தண்ணி வரும். பொன்னியலும் மாடக்கவாடம் கடந்து புக்கு, மணிக்கதவம் தாழ்கிற வாய்க்கு அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பொன்னியலும் மாடக்கவாடம் கடந்து புக்கு, பொன்னால இழைச்சிருக்கான் சுவாமி அந்த கதவு. நாச்சியார் கோயில போய் தேடணும். இருப்ப பொன்னியலும் மாட கவாடம் கடந்து புக்கு, கவாடம்னா கதவு. பொன்னியலும் பொன்னால இழைக்கப்பட்ட மாடக்கவாடம், பெருசா இருக்கக்கூடிய கதவு, திருக்கதவங்கள். அதை கடந்து புக்கு என்னுடைய கண்களை பருமுக்கினேன். மஞ்சள் வள்ளியோட அந்த பெருமாள் சின்ன யுவாவா இடம் மாப்பிள்ள மாதிரி சேவதாரிட்டார். இந்த தென்தேசத்துல அந்த அலங்காரங்கள்லாம் பார்த்தா, உற்சவ திருவேணியை பார்த்தா அப்படியே பிரமிச்சு நிற்போம். அந்த மாதிரி இருப்பார் பெருமாள். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி அந்த நம்பி இல்லையா, நரையூர் நம்பி, நரையூர் நின்ற நம்பி, அவரும் மதுரவள்ளி தாயாரும் ஒரு இன்னில வஞ்சி கொடி ஒன்று நின்றதுதான் திருமங்க மன்னன் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி இவ்வாறும் அந்த கதவுல ஈடுபட்டாள்னு வியாக்கியானம் பண்ணான். அதுல இன்னொரு சுவாரஸ்யம், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவன்னு சொல்லும் போது, கோதை தமிழ்னு சொல்லும் போது, இதுல வேதத்தோட சாதங்கள்லாம் இருக்காம். வேதங்கள் எதனை பிரதானமா காமிக்கிறதுன்னு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற வாடுக்கு பிரம்மத்தோட சுரூபம், ஜீவாத்ம சுரூபம், நாம் எம்பெருமானை உபாயமாக பற்ற வேண்டிய அந்த உபாயம், அதனால ஏற்படக்கூடிய பலன், இதுவரைக்கும் இருந்த தடைகள் 5 விஷயத்தை சொல்றது. அதே ஆழ்வாருக்கு திருவாய்மொழி சொல்றதுன்னு திருவாய்மொழியை பற்றினதான தியான ஸ்லோகம் நாம் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணச்சே விண்ணப்பம் பண்றோம். திருவாய்மொழி தெரியன்கள் 5 தெரியன் இருக்கும். இந்த தெரியன்கள் பக்தாமுதம் திருவதி நாடென்னும் பெண்கள் என்னும் அறுவதைகள் வந்தாதி செய்தாண்டியதே பகுந்த
மனத்தாலும் வாயாலும் குருவர் வேணும் இனத்தால் எல்லாரும் தனத்தாலும் இருந்ததை விளைந்தோ அவன் பாதங்கள் யாம் தேர்ந்தது ஏந்தலிங்கு அம்மாசம் இன்ன முதத்தாய் ஸ்லோகன் அடுத்த தனியன் 6 தனியன் கடைசி தனியன் அச்சபஞ்சகத்தை காமிக்கிறது திருவாமொழினா இக்கையிலையும் நெய்யாமையும் விலையும் தக்கலையும் தடையாகி தொக்கியலும் உள்விலையும் வாழ்வினையும் போதும் கொள்கையல் போன் யாழிசை வேதத்தியல்னு சொல்லி அதே மாதிரி திருப்பாவையும் அத்தனையும் காண்பிக்கிறது. மோட்சம் போகணும்னு சொல்றவாளுக்கு வேண்டியதான சபஞ்சகத்தை சொல்றது தத்துவ உருளாட்சங்களை காண்பிக்கிறது. அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தை பேசுறதுதான், பாகவதத்தை பேசுறதுதான், பாரதத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான அம்சங்களை காமிக்கிறது தான். பெரிய சொல்லணுமா அப்படின்னாக்க அதை ஆழ்ந்து பார்த்து அர்த்தங்கள்லாம் அனுபவிச்சோமானா அதெல்லாம் வருங்கிறான். அது ஸ்ரீபாஞ்சலாத்திராகமும் பேசுறதுதான். புள்ளின் பாய்க்கு இண்டானேங்கிறதுக்கு அதை அதிக சொல்லச்சேன்னு சொல்றான். அதுக்கு முன்பாசுரத்துல சிலத்தினாதிலங்கை கோமானை சேற்ற வனத்துக்கு இனியானை பாட பொண்ணி வாய்க்கிறவாய் அதுக்கு வியாக்கியானம் பண்ணா. உள்ளே இருக்கிற ஸ்திரீ சொன்னாலாம் கண்ணன் ரொம்ப துஷ்டன், பெண்ணிழந்தாருக்கு தஞ்சமான சக்கரவர்த்தி திருவடை சொல்லும் கோள்னாலாம் மனத்துக்கு இனியான பாடினாலாம். அதற்கடுத்த ஸ்திரீ எழுப்ப போச்சு. அவ கேட்டாலாம், நம்ம முன்பாசுரத்துல ராமனை பத்தி பாடினேன், அழகான விருத்தாந்தம், பெண்கால் இங்கு ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோ அப்படின்னு. திருவாய்ப்பாடியில ராமவிருத்தாந்தத்தை பேசலாமா சுவாமி? ஸ்ரீரங்கத்துல சிவதர்மம் ஏதுன்னு ஒரு வார்த்தை. ஸ்ரீரங்கத்துல சிவதர்மம் ஏது, ஸ்ரீரங்கத்துக்குள்ள அதை பேசக்கூடாது, தேவதாந்தத்தை பேசக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு விவகாரங்கள் உண்டு. சீட மாட்டாடாங்க. காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா யாரும் பாப்பா, என்னப்பா பண்ற? பாடசாலையில் படிக்கிறேன். என்ன படிக்கிற? முன்கோஷ்டியா பின்கோஷ்டியாம்பா. முன்கோஷ்டினா அத்தியாபக கோஷ்டி. பிரபந்தம் அத்தியனம் பண்றியா? 4000 ஆழ்வார் ஸ்ரீசக்தி அத்தியனம் பண்றியா? அடியே நிலையினேன். முதல் காஞ்சிபுரம் பேர் இருக்கேன். எஸ்எல்சி சிலோமணி போய் சேர போறேன். அடுத்த வருஷம் சிலோமணி அங்கே கிளாஸ் சத்தி முடிஞ்ச உடனே சிலோமணி சாஸ்திரம் பாதிக்க போறேன். காஞ்சிபுரம் பெருமாள் தெரிவிக்க போனா சித்தப்பை என்னென்ன போறவா வரவா விசாரிக்கலாம். என்னப்பா யாருப்பா முதலாந்தம் பாடசாலேன்னு வரேன். முன்கோஷ்டியா பின்கோஷ்டியாடா அப்படின்னா முடியல. திவ்யபிரம் அத்தியனம் பண்றியோ? இல்லை அடிய வேற அத்தியனம் பண்றியோ? அதுவும் இல்லைண்ணே. பின்ன எதுக்கு அப்படின்னா, பின்ன எதுக்குன்னா நிற்காத அர்த்தம். சரிண்ணா, அந்த 2 கோஷ்டியில போனாதான் பயன். ஓ சாஸ்திரமா அப்படின்னாக்க கொஞ்சம் இழப்பான் வாழ்க்கை. சாஸ்திரம் படிக்கிறவனா இருந்தாலும் இது 2ஐயும் சொன்னா தான் அவளுக்கு கௌரவம். அந்த மாதிரி ரீதியில் அவ சொன்னா, பெண்கா இது ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோனும். திருவாய்ப்பாடியில ராமனை பத்தி பேசலாம். எம்பெருமான் சாட்சாதா நந்தகோபன் குகலனாக, யசோதையிடம் சிங்கமாக போற வர வழி சந்து பொந்தெல்லாம் தீல. பிருந்தாவனத்துக்கும் மதுராவுக்கும் போனா அந்தந்த வீட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா சுவாமி. இங்க பெருமாளுக்கு பெரிய பண்ணாங்கிறா, அங்க பெரிய பண்ணாங்கிறா, அது ஒரு பொம்மை வச்சிருக்கா, அது ஒரு சித்திரம் வச்சிருக்கா, அதுக்கு பூஜை பண்றா, அதுக்கு திராட்சை கொடுக்குறா, அதுக்கு ஏதோ உருண்டையா சக்கரை உருண்டை எல்லாம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றா, அதை நம்மள வாங்கிக்க சொல்றா, அது முன்னாடியே வாங்கிட்டு போனா அபிஷேகம் பண்ணி தரா, பணமும் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அது தப்பு கிடையாது. அதையே வச்சு ஜீவனம் நடத்துறா. அந்த மாதிரி அங்கங்க ஒரு லீலா சுவாமி. அங்கங்க ஒவ்வொரு வீட்டிலையும் லீலையை காண்பிக்கிறா. பெருமாளுடைய லீலை நடந்ததுன்னு காண்பிக்கிறா. அந்த திருவாய்ப்பாடியிலே கண்ணன் பிறந்து அந்த எம்பெருமானுடைய குணங்கள்லாம் பிரகாசியா நிற்க ஏதோ பழங்கதை, தேதாயுக கதை, ராமன் அதை போய் பாடிட்டு இருக்கேன்னாலாம். சரியா? உடனே ஆண்டாள் சொன்னாலாம், என்னம்மா அவ ஆசைப்பட்டான்னு ராமனை பாடினேன், நீ ஆசைப்பட்டா கண்ணனை பாடுற, எனக்கு இதுல என்ன கஷ்டமா? ராமனையும் பாடுறேன், கண்ணனையும் பாடுறேன். சரிதானா? ராமனையும் பாடுவோம். ஸ்ரீமத் ராமாயணமும் பேசினோம், ஸ்ரீ பாகவதமும் பேசினோம், ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் மகப்பட சொன்னோம். வியாக்கியானம் பண்றா சுவாமி. அவன் சொன்னாலாம், எங்களுக்கு என்னமா இதுல எதா இருந்தாலும் பகவத் பரம், எல்லாரும் பகவத் ஆராதனத்தை பத்தி
பத்தி சொல்றது, பகவத் தத்துவத்தை பத்தி சொல்றது, பகவானுடைய கீதையை பத்தி சொல்றது. இதுல எது பேசினாலும் பெருமாளை பத்தின பேச்சு. இதுல எனக்கு என்ன வேற்றுமை? ஸ்ரீமத் ராமாயணமும் பேசினோம், ஸ்ரீபாகவதமும் பேசினோம், ஸ்ரீபாஞ்சராத்திரமும் அகப்பட சொன்னோம். அங்க வியாக்கியானம் பண்றான். இந்த ஸ்ரீபாஞ்சராத்திரம் ஆண்டாள் பேசியிருக்காங்கன்னா ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை சொன்னதை நடத்தி காண்பிச்சாதான் கோயிலுக்குள்ள போனா முதல்ல துவாதபாலகால சேமிக்கணும்னு இருக்கு. அதை அனுமதி பெற்று போறா இல்லையா? முக்கூர் ரிஷிங்க ரொம்ப பெரிய அர்ச்சகாலாம், பஞ்சராத்திர அர்ச்சகா. அவ வந்தா, அவ இருக்கிற கோயில்ல எல்லா பக்கமும் வாசம். அவளை பார்த்து கேட்ட, எல்லா பெருமா சந்நிதிக்கிட்ட போச்சே, பாலபாலே பிரம்மகா சந்தாதுக்கு பாலபாலே பிரம்மகா சொல்லிட்டு போற, ராஜகோபுரத்துக்கிட்ட போச்சே என்னடா சொல்லுவ அப்படின்னுதான். அதுக்கு பாலபால கேட்கறதுதான் மகா சொல்லுவேன், வேற என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணி கேட்டாலாம். அதை தைரியமா தான் சொல்றேன்டா, எத்தனை மாசமா இருந்தாலும் அந்த சண்டாதி பாலபாலகாலே இருப்பாடா அப்படின்னாலாம். இந்த ஒரு பக்கத்துக்கு சண்டன் சண்டன், இன்னொரு பக்கத்துக்கு ஒருத்தன் ஜெய விஜயன், அப்படி ஒவ்வொரு பக்கத்துக்கு அவ இருக்கிறவாளே அந்த பக்கத்துல என்ன வாசல் இருந்தாலும் அவளே பல மூர்த்திகள் எடுத்துட்டு இருப்பான் இல்லையா சுவாமி? அவளே பல மூர்த்திகள் எடுத்துட்டு இருப்பான். அதே மாதிரி இதுல மூலம் ஆக்டிங் பண்றோம் இல்லையோ, மூலம் ஆக்டிங்னா அத்தனை பல கதாபாத்திரங்களை எடுத்துட்டு பேசுறது. ஒரு டிராமா மொத்தமும் அவனே பண்ணுவான் மூலம் ஆக்டிங். அந்த மாதிரி ரீதியில ஒரே சண்டத்தை சென்றால் சண்டை ஜெய விஜயால அந்த பக்கம் மேற்கு பக்கம்னா மேற்கு பக்கத்தை எத்தனை வாசலா இருந்தாலும் இருப்பாடா, தைரியமா சொல்றேன். இது என்ன யோசனை பண்ணி சொல்றேன், சுவாமி கேட்டாருன்னு யோசனை, சுவாமி கேட்டா நல்லா சொல்லணும்டா அப்படின்னு கூறிங்க. அந்த மாதிரி ரீதியில பாலபாலகர்களிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும் என்ற பாஞ்சராத்திர ரீதியை அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சார், வியாக்கியானம் பண்றார். பாசுரம் திருப்பாவையோட அமைப்பே சிறப்பு. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் அணிந்து இவள் நோயில் தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் வரைந்து அல்ல செய்து கல்லூடுகளாய் தூய் கீதமுட விட்டு நீர் அணங்காடுதல் கீழ்மையே. ஆழ்வாருடைய பாசுரம். பராங்குஷ நாயகி பெருமாட்டே ஈடுபாடா இருந்தாளாம், அப்படியே பேசிட்டு இருந்தாளாம், மயங்கி விழலாளாம். பெருமாளே நினைச்சிருக்கா, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறா பல நாள். தாயார் பார்த்தா உடனே தெரிஞ்சவாள்லாம் கூட்டா, என்னம்மா பண்றது இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பூதம் உள்ள பிரவேசிச்சு இருக்கு, அதை வெளியில விரட்டணும், அதற்கு ஏதாவது பூஜை போட்டு சுத்திர தேவதை உபாசனம் பண்ணுனாலாம். சுத்திர தேவதை உபாசனம் பண்ண ஆரம்பிச்சாதான் கருப்பா சாதம் சகப்பா சாதங்கள்லாம் பண்ணி வச்சு அந்த தேவதைகளுக்கு படைச்சு அந்த தேவதைகளை பிரீதி பண்ணி அவைகளை கூட்டு இவளை பிடிச்சிருக்கக்கூடிய போகணும்னு பூஜை எல்லாம் பண்ணாலும். இவருடைய தோழி பார்த்தா இவகிட்ட அந்தரங்கமா அவ பேசுவா. அந்த பதாம்ச நாய்க்கு அவ சொன்னாலாம், இதுவெல்லாம் இப்படி பண்றது, என்ன தொந்தரவு பண்றது, மிரட்டுறது, அதை காமிக்கிறது, இதை காமிக்கிறது, தண்டத்தை காமிக்கிறது. ஒரு பூஜை பண்ணி தூபத்தை நிறைய அள்ளி போட்டு மேல கொண்டு வந்து தள்ளுறது அந்த தூபத்தை. பயமா இருக்குமா, நான் பெருமாளை நினைச்சதுக்கே இதுகளுக்கு பிடிக்கலையே, எங்க அம்மாவுக்கு கூட பிடிக்கலையே என்னாலாம் தாய். அந்த தோழிக்கிட்ட நாய்க்கு பராங்குஷ நாய்க்கு அவளோடவே தாயார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். இது என்னம்மா இது வேடிக்கையா இருக்கு, ஒரு நோய் வந்ததுன்னா அதுக்கு நோயோட மூலத்தை பார்த்து சிகிச்சை பண்ணது சரிதானா? எதா இருந்தாலும் தமிழ நோய் நாடி நோய் முதல் நாடின்னு குரல்ல பண்ண. நோய் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு மூல காரணம் என்ன, சம்ஸ்கிருதத்துல அது ஸ்லோகம் இருக்கு. நோய் என்ன, நோய்க்கு மூலம் என்ன, அந்த நோய்க்கு மூலம் என்ன தெரிஞ்சுட்டு அந்த மூலத்தை ஒழிக்கணும், அந்த நோய் போகும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற, இவளுடைய நோய்க்கு மூலம் பகவான் மேல இருக்கிற பிரேமம். அதுக்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னா பெருமாளுடைய நாமாக்களை சொல்லணும். அதை சொல்றாள் தோழி தாயாரிடத்துல சொல்ற சரிதானே? நீர் எதுவானும் செய்திங்கோர் கல்லும் இறைச்சியும் தூதேன்
மதுவா துழாய் முடி மாய பிரான் கடல் வாழ்த்தினாள் அதுவே இவள் புற்ற நோக்கி அருவருந்தாகுமே நீர் கருஞ்சோறும் மற்ற செஞ்சோறும் களனிடைத்து என் பயன். ரொம்ப அழகாக கேட்கிறான். இதெல்லாம் வச்சு பூஜை பண்ற இதெல்லாம் எனக்கு பிரயோஜனம். இதுதான் நீ யாரோ வச்சு சொன்னா குறி சொல்றவாளையும் செய்வா வைஷ்ணவா உண்டு, குறி சொல்றவாளையும் ஏமாத்துக்காரா உண்டு. ஒரு கட்டு வீச்சு சொற்கொண்டு கட்டு வீச்சுகளே இல்லவா துஷ்டால் உண்டு, சாத்விகால் உண்டு. வைஷ்ணவ குலத்தி திருமங்கை ஆழ்வார் குறி கேட்டவள் வைஷ்ணவ குலத்தியம். நான் திருமாலிருஞ்சோலையிலேருந்து வந்திருக்கேன், ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கிறவள் நான். அவன் வந்து சொன்னானா பதாங்குஷநாயகியோட நோய்க்கு மூலம் எம்பெருமான் மேல பிரேமந்தான். அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது பண்ணும்போது சொல்லுவா. இங்க சொன்னாடி இந்த தோழி பதாங்குஷநாயகியோட தாயாரை பார்த்து இதுகான் பின்னி இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் பக்கத்துல இருக்கா. இந்த பூஜையை நடத்துறதுக்கு அந்த கட்டு வச்சு இருக்கா. அந்த குறி சொல்ற இதுகான் பின்னமீர் இக்கட்டு நீச்சி சொற்கொண்டு இந்த பொடி சொல்லிட்டேன். இந்த குறி சொல்ற இவள் சொல்றதை கேட்டுட்டு நீ என்ன பண்றீ, நீ எதுவாடும் செய்து எதுக்காக பண்றோன்னு தெரியாம அவ என்ன சொல்றாளோ அதை பண்ணிட்டு இருக்க. நீ எதுவாடும் செய்து அங்கோன் கல்லும் இறைச்சியும் தூவேன் எதையோ ஒண்ணு வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி மண்ண பிரதிமைய அந்த தேவரை ஆவாகனம் பண்ணி அதுக்கு கல்லும் இறைச்சியும் தூவேன் கொஞ்சம் அதெல்லாத்தையும் நைவேத்திய சமர்ப்பிக்கிறார். வேண்டாம் என்ன பண்ண மதுவா துழாய் முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினாள். நல்ல துளசிய சாத்தின் இருக்கக்கூடிய தோழிலே மேலும் நன் மாதிரி மேலும் சுழல்முடி மேலும் தாளிலே மேலும் பிழைந்த தன்னந்துழாயுடைய அம்மானான எம்பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி பேசி அதை ஸ்தோத்திரம் பண்ணி பரமனடி பாடி அன்றி உலக வந்தா எரிபோற்றி அப்படின்னு அந்த திருவடிகளை பாடினா அதுவே இவள் உற்றணும். அதுக்கும் அது இருந்தாலுமே அந்த மாதிரி சொல்றாள். அந்த மாதிரி இவ என்ன பண்றாள், அந்த பாலபால காலத்தான் பார்த்து அந்தந்த இடத்துல போய் சொல்லணுமா. பாஞ்சராத்திரத்தை சொன்ன விதியை பின்பற்றுறாளாமவா பாலபால காலை கூப்பிடலாம், எழுப்புறாளாம், அவளை பார்த்து கேட்கிறாளாம், அனுமதி கேட்கிறாள்னா வியாக்கியானங்கள். அழகான பாசுரம் அது நிறைய சொல்லுவாங்க. இதுக்கு வந்திருக்கேன்மா பெண்களேன்னு கேட்டாலும் நாயகனாக நின்றால அந்த பாலபாலகன் இதுக்காக வந்திருக்கு. அதுவரை மாயன் மணிவண்ணன் என்னோட வாழ்வேன் தான் கண்ணன் பிடிக்க முடித்தந்தான் இதுதான். அதுக்காக அவனை எழுப்பத்துக்கு பாடுறதுக்கு வந்துருக்கோம்னா அந்த இடத்துல ஒரு அர்த்த விசேஷம் சொல்றான். எம்பெருமான் வாயாலே பிரதிக்கை பண்ணி தந்தா அதை கட்டாயம் நடத்தி தருவன், அதனால வந்தோன்னா. கண்ணன் யுத்தம் வரப்போறதே தடுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது துரியோதனனுக்கு தூது போகணும்னா கண்ணன் சொன்னார், நான் போய் தூது போறேன். என்ன சொல்லணும், 5 கிராமமாவது தரணும், 5 திருவாளியாவது தரணும், 5 நகரங்களாவது தரணும், ஏதாவது ஒண்ணு 5 எல்லாருக்கும் ஒவ்வொன்று வேணும். போய் கேட்டு வாங்கிட்டு வா, யுத்தம் வேண்டாம். தர்மபுத்திரன் சொல்ற அப்படியே பண்றேன், உம்ம திருவுள்ள பிரகாரம் சொல்றேன் செய்யறேனா அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு கிளம்பினார். உடனே அது ஒரு பெரிய அரண்மனையில நடந்தது. வாசல் பக்கம் நடுவில் ஒரு சின்ன கட்டு, சின்ன கட்டுனா சின்ன ஒரு மண்டபம் மாதிரியோ ஒரு ஏழி மாதிரியோ இருக்கக்கூடிய ஒரு கேமரா ரூம் மாதிரி நடுவில் இருக்கிற ஒரு இடுக்கான ரூம். அந்த இடத்துல இருட்டுல திரௌபதி நின்றுருக்கா. போகச்சே இவருக்கு தெரியாது திரௌபதி நின்றுருக்கா. இந்த கண்ணா அப்படின்னு கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்த, என்னம்மா அப்படின்னா, என்ன மறந்துட்டியே அப்படின்னா. மறக்கலையே, என்ன ஞாபகம் இருக்கு, நீ திரௌபதி தானே என்ன
இல்ல இல்ல, எனக்கு சொல்லியிருக்கியோ உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றேன்னு, அந்த வார்த்தையை மறந்துட்டவன் இப்ப சமாதானம் பண்றதுக்கு போற. யுத்தத்துல அவள் வதம் பண்ணுவாய், வா நீ கூந்தல முடிவேன்னு திதிக்கமணி தண்ணியப்பா. என்ன ஆச்சு? போய் தூது போய் சமாதானம் பண்ணிட்டு வந்து போடியேன்னா உனக்கு தெரியாதுமா. மற்றவன் போனா ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்துருவான். நான் போனாதான் யுத்தம் நிச்சயம் அவங்க போறேன். அவளுக்கு சொன்னான், உங்ககிட்ட சொன்ன வார்த்தை வீணாகாது. ஆகாசம் விழதான், பூமி வெடிச்சு போலாம், இமாச்சலம் சுக்குநூறா வெடிக்கலாம், சரிதானா? ஆனா நான் சொன்ன வார்த்தை வீணாகாது. உனக்கு சொன்னேன் பாரு, உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றட்டும், யுத்தம் நடக்கும். அப்பா மடிவா, நீ தலைராமதத்தை தடவி உன் கூந்தல முடியலாம் அப்படின்னு. சரி போயிட்டு வாண்ணா, சரிதானா? அந்த மாதிரி அறவரை மாயன் மணிவண்ணன் நந்தனே வாய் நேர்ந்தான். அந்த வாய் நேர்ந்தான்னு அச்ச சொல்றான். எங்களுக்கு பிரதிக்க பண்ணிட்டு இருந்தான் நாச்சியார். உங்க விரதத்துக்கு வேண்டியது எல்லாம் தரேணும், கவலையே பட வேண்டாம். வாய் நேர்ந்தான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, வாசாதம்மா வாப்புகி. முதல்ல மறுத்து பேசாத, எங்களை அனுமதி பண்ணுனா. நேசங்களை கனவும் நீக்கு, தாளை திறந்து கொண்டு ஊரும் கோரணா, உன்னிலும் நேசமிக்கதி கருவு நீயே திறக்க வேணும் சொன்னா கலைஞரா உள்ள போனா. இந்த மாதிரி பாஞ்சராத்திரத்துல சொன்னதையும் இவள் நடத்தி காண்பிச்சாலும் வியாக்கியானம். நந்தகோபன் திருமாளிகையிலே உள்ளே புகுந்தா. அங்க நந்தகோபன் முதல்ல படிச்சுட்டு இருக்கார், அடுத்தது யசோதை படிச்சுட்டு இருக்கா, அப்பதான் கண்ணன் படிச்சுட்டு இருக்கார், அப்பதான் நம்பி மூத்துக்கிறான், பலராமன் படிச்சுட்டு இருக்கார். 4 பேரையும் எழுப்பதா, ஒரே ரூம்ல 4 பேரும் படிச்சு பாடாரு ஒரு கேள்வி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியும் படித்தது உண்டு. 4 பேர் 4 கட்டில்களில் 4 கொட்டில்களிலேயும் படித்தார்கள். பட்டினா 4 ரூம் சுவாமி. ஃபர்ஸ்ட் கேபின், செகண்ட் கேபின், தேர்ட் கேபின், ஃபோர்த் கேபின். முதல்ல நந்தகோபன் படிச்சுட்டு இருக்கலாம். அவர் ஏன் படிச்சுட்டு இருக்கார்? நான் முதல் பாசுரத்திலே சொல்லியிருக்கோம், கூழ்வேல் விழுந்துள்ள நந்தகோபன் குமார் முதல்ல படிச்சுட்டு இருக்கலாம். எதுக்குன்னா கண்ணனுக்கு செக்யூரிட்டி. வாசல்ல இருக்கிறவன நம்பல, தானே படிச்சுட்டு இருக்காரு. யாராவது போனா என்ன தாண்டி போகணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அது எதுக்கு சுவாமி அப்படின்னா, அதுக்கு சொன்னா அவருக்கு உள்ளூரா பயமா. இந்த பொங்கல் எப்ப பார்த்தாலும் கண்ணன் கண்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சுத்தின்னு இருக்கு. இதுல எங்கேயாவது இவனை திருடின்னு போயிட போறதே, அழகா இருக்கான் அப்படின்ட்டு அவருக்கு கவலையா. அப்படியா சுவாமி திருடின்னு போயிடுவா அப்படின்னு கேள்வி கேட்டா, வியாக்கியானங்கள் அழகா சொல்றா. நிச்சயம் கண்ணன் தான் திருடின்னு போவானா. ஏன்னா வியாக்கியான பக்திகள் அழகு. அனிருத்தாழ்வானை அகப்பட களவு காண்கிற பெண்கள் அதற்கு அவ்வழகுக்கு வாய்த்தலையாகிய இவனை பெற்றால் விடுவர்களோ. கண்ணனை விட்டுருங்கோ, கிருஷ்ணன், அதுக்கப்புறம் பிரத்யும்னன், அதுக்கப்புறம் அனிருத்தன், சங்கர்ஷனும் பலராமன், வாசுதேவ சங்கர்ஷன், பிரத்யும்ன அனிருத்தான். பிரதானமா ருக்மிணிக்கு பிறந்தவன் அவன் பிரத்யும்னன், அவன் பிள்ள அனிருத்தன். அனிருத்தாழ்வான் சிறு வயசா இருக்க நடக்கிற பின்னால என்ன ஆச்சு? அதை நம்ம வியாக்கியானங்கள் எடுத்தா, இவர் இருக்கட்டும், இவரோட பேர் அனிருத்தாழ்வான். அந்த அனிருத்தாழ்வான் காலத்திலே என்ன ஆச்சு தெரியுமா? பானாசுரன்னு ஒருத்தான், அவனுக்கு 1000 கை, சிவனிடத்துல மேந்து வரம் பெற்று நல்ல வரபலத்தோட இருந்தான், நல்ல ஆதிபத்தியத்தோட இருந்தான். அவனுக்கு உஷைன்னு ஒரு பெண். அந்த உஷை ஒரு நாள் திடீர்னு நல்ல கல்யாண வயசுல, டீனேஜ் தாண்ட சமயம், டீனேஜ் நீங்களே வச்சுக்கோங்க, அந்த காலத்துல அப்பவே கல்யாணம் பண்ணிட்டு வாழ, கல்யாண வயசு வந்துடுச்சுன்னா அவளுக்கு கனவு வரும். அப்ப அந்த உஷைக்கு ஒரு கனவு வந்தது. இந்த கனவுல ஒரு சின்ன வாலிபனை பார்த்தா, மைந்தனா ரொம்ப அழகாக இருக்கான், யுவாவா இருக்கான், மிடுக்கோட இருக்கான், கம்பீரியமா இருக்கான், அழகா இருக்கான். பார்த்தா உடனே ஆசை வந்து
உடனே அவன் மனம் தீர்மானம் வைத்து, பானாசுரன் தானே, அதனால நம்ம யாரை கேட்டாலும் அது கிடைக்கும், மனசுல தீர்மானம். ஆனா பானாசுரன் போய் கேட்டா யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? அதனால கடவுள வந்தவனுடைய அழகுல மயங்கிட்டா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். அவளுக்கு நெருங்கின தோழி ஊத்தி சித்திரலேகாள், அவ கொஞ்சம் ஊர் சுத்தி, அது மட்டும் இல்லாம எல்லாம் ஒரு தரம் பார்த்துட்டா படம் வரைவாங்க. ஊர்ல இருக்கிறவா எல்லாம் அதை பத்தியும் கேட்டு அவ சொல்றதை வச்சு படம் வரைவா. அவளுக்கு ஊர்ல எத்தனை ராஜகுமாரால் இருக்கா, என்னென்ன வம்சம், அதுல பெரியவா சின்னவா எல்லாரோட படமும் ஒரே தெரியும். அந்த சித்திரலேகைய கூட்டா, தன் தோழி சித்திரலேகைய கூட்டா. ராத்திரி ஒரு ராஜகுமாரன் தான் பார்த்தேன். அவன் ரொம்ப அழகா இருந்தான், உலகத்திலேயே அவளை மாதிரி அழகு கிடையாது. நான் அவனை உடனே பார்க்கணும், நீ ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி திடீர் ஒருத்தரை கூப்பிட்டு என்ன ஒரே நாள் கனவுல வந்தா அவனை நீ உடனே கொண்டு வந்து நிறுத்தினா நான் எங்கம்மா போவேன்? நீ தான் மாய வித்தையும் தெரியும், கொஞ்சம் அதை வேணா தூக்கின்னு ஒரு பண்ணி திடீர்னு அதெல்லாம் தெரியும் உனக்கு, அதுல ரொம்ப கிட்டிக்காது. அழிச்சுன்னு வரலான்னு யாருன்னு அழிச்சுன்னு வருது, எல்லா ராஜகுமாரனையும் கொண்டு வந்து சரி ஒன்று பண்றேன், எனக்கு எல்லாரையும் வரைய தெரியும், வரிசையா சித்திரம் வரையன. அவள யாருங்கிறத சொல்லுவோடு வரிசையா சித்திரம் வரைஞ்சான். சூரிய வம்சம், சந்திர வம்சம், நின்னி வம்சம், வரிசையா எல்லாத்தையும் வரைஞ்சா. அதெல்லாம் இல்லைன்ட்டாவ. அதுக்கப்புறம் கண்ணனை வரைஞ்சா. கண்ணனை வரைஞ்ச உடனே அந்த உஷா சொன்னானா, இவரை மாதிரிதான் இருந்ததானா இவர் இல்லை அப்படின்னா. பிரத்யும்னனை வரைஞ்சா. உடனே பிரமிச்சு நின்னவன், இவர் தான் இருக்கே, இல்ல இவர் இல்லை, இவரை விட அழகா இருந்தான் அப்படின்னா. உடனே அனிருத்தனை வரைஞ்சா. இவர் தான் அப்படின்ட்டான். ஓஹோ, இது கிருஷ்ணனுடைய பேரும், கொஞ்சம் கஷ்டமான காரியத்தை சொல்லியேம்மா, அப்பாவுக்கு அவருக்கும் ஆகாம போயிடுமேம்மா, இவரோ அசுரர், அவர் எதுகுலாம் சரிப்பட்டு வராது, மனசை மாத்திட்டு விடலாம். அதெல்லாம் முடியாது, எங்க அப்பாவுக்கு அவரை பிடிக்காது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் ரகசியமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க தூக்கி நோக்கணும். அவன் மாய தெரிஞ்சவ ராத்திரி அனிருத்தாழ்வான் தூங்கிட்டு கச்சே வேகமா உள்ள போனா, யாருக்கும் தெரியாம உள்ள பிரவேசிக்கிற சக்தி உண்டு, அடுத்த வாழை தூக்கின்னு வர சக்தி உண்டு, எல்லா கதவும் பூட்டி இருக்கு, காது காணாம போயிடுறதுங்கிற அந்த மாதிரி அனிருத்தாழ்வான் வேலை பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கட்டிலோட கொண்டு வந்துட்டா சுவாமி. அவனை கையால தூக்கினா அவன் இருந்துட்டு போறான், எனக்கு கட்டிலோட கொண்டு வந்து இங்க விட்டுட்டான். இவன் அந்த புறத்துல இன்று பார்த்தா திடீர்னு புது இடமா இருக்கு, பயந்தான், கவலைப்படாத, நான் உன்னை ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டோம். அப்பதான் என்ன பேசாம உடனே காந்தர்வ விவாகம் கல்யாணம் பண்ணி சௌரியமா இருக்கா. அவளுக்குள்ள என்ன அரண்மனை, அவளுக்கு மட்டும் சாப்பாடு உள்ள வரும், கொஞ்சம் அதிகமா செலவாகுது, அதிகமா வருது போகுது, சந்தேகம் வந்தது. ஒரு நாள் பானாசுரன் வந்தான், நேரம் பார்த்துட்டான், 2 பேரும் இருக்கச்சே. உடனே பார்த்தான், பிடிச்சு ஜெயிலில் போடுவான்னு ஜெயிலில் போட்டான் அனிருத்தாழ்வான. வாழ்க்கையில பார்த்து அனிருத்தாழ்வான காணும், முழுக்க தேர்தான், எங்க பார்த்தாலும் காணும். என்னடா பண்ணது? இந்த சந்தர்ப்பத்தில் நாரதன் ஒரு நாள் பானாசுரன்ட்ட வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதவருக்கு இதை போய் பாலகையில சொன்ன உடனே கண்ணன் அங்கேருந்து கிளம்பி படையெடுத்துன்னு வந்து பானாசுரனை ஜெயிச்சு அனிருத்தாழ்வானை மீட்டுன்னு போனார். விஷயம் அழிச்சுன்னு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன். இது கதை, ஸ்ரீபாகவதத்தில் இருக்கிற கதை. இது எடுத்தா பெரியவா வியாக்கியானங்கள்ல அனிருத்தாழ்வானை அகப்பட களவு காண்கிற பெண்கள் அவ்வழகுக்கு வாய்த்தலையான கண்ணனை பெற்றா விடுவர்களோ திருடிட்டு விடுவா, அதுக்கான அந்த கோபர் காவல் இருக்க வியாக்கியானங்கள். அம்பலமே தண்ணீரே எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், நந்தகோபாலை எழுப்புறான். அதை சொல்லும் போது அம்பலமே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா, எம்பெருமான்னாக்கா இவர்களுக்கு கண்ணன் தானே எம்பெருமான்னா. ஏற்கனவே நாயகன் சொன்ன மாதிரி கண்ணனை தர்மவராயிருப்பதாலே எம்பெருமான்னா. எங்க ராஜான்னு ஒரு அர்த்தம் எம்பெருமான்.
ஆயர் குலத்துக்கு தலைவனானத்தாலே அவர்களுக்கு ராஜாவானத்தாலே எம்பெருமான்னு சொன்னான். அவருடைய பத்னியானத்தாலே எம்பெருமாட்டி யசோதான்னு கூட்டாரு வியாக்கியானம் பண்றான். எம்பெருமான் நந்தகோபாலா, நீ தர்ம வழியே நடப்பவன், அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினார். அறங்கிறது பலவித தர்மங்கள் இருக்கு. வித்யா அத்தியன தானானி தபஸ் சத்தியம் க்ஷமா தமஹ அலோபைதி மார்கோயம் தர்மஸ்ய அஷ்டவித ஸ்மிருதான்னு 8 விதமான தர்மங்கள்னு சொல்லி 8 பிரகாரமான தர்மம் பஞ்சதந்திரத்துல சொல்லி இருக்கு. ஞாபகம், பஞ்சதந்திரத்திலேயோ ஹிதோபதேசத்திலேயோ இருக்கு ஒரு கதை. இச்சை யாகம் பண்றது, அத்தியனம் பண்றது, தானம் பண்றது, தபஸ் பண்றது, உண்மையே பேசுறது, சத்தியம், க்ஷமை பொறுமையா இருக்கிறது, தமகா இந்திரியங்களை நிகிரகம் பண்றது, ஆசைப்படாம பேராசை இல்லாமல் அலோபகா, இதெல்லாம் 8 பிரகாரமான தர்மம். அது ஒரு விதமான பிரகாரம், ஒரு விதமா அதை பிடிக்கிறது. சுவாமி கண்ணன் யஜ்ஞோதானம் தபஸ்செய்வ பாவனானி மனிஷினான்னு தர்மங்களை 3ஆ பிரிச்சிருக்க. எல்லாம் மனுஷால பவித்திரப்படுத்தக்கூடிய தர்மங்கள் சொல்லியிருக்க. எல்லா தர்மத்தையும் பிரிக்கிற, மனுஷால பரிசுத்தப்படுத்தக்கூடிய தர்மங்களை 3ஆ பிரிச்ச. யாகம் பண்ணத்தாலே சுத்தி ஆசிரம தர்மம், தானம் பண்றதாலே சுத்தி, இதெல்லாம் பாவம் போய் நம்மளை பரிசுத்தமாக்கும்னு தாற்பயம். தபஸாலே சுத்தி, தியானத்தாலே சுத்தி. அந்த 8 விதமான பிரகார தர்மத்துல தானம் ஒண்ணும், அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. தபஸ் அதுலயும் படிக்கப்பட்டிருக்கு, இதுலயும் படிக்கப்பட்டிருக்கு. யஜ்ஞம் அதுலயும் படிக்கப்பட்டிருக்கு, இதுலயும் படிக்கப்பட்டிருக்கு. தானம்ங்கிறது வசந்தது. தானம் யஜ்ஞானாம் பரூதம் தட்சிணாம் லோகே தாதாரம் சர்வஜீவான் உபஜீவந்தி தானே நாராதீத பாடுதந்த தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தான பரமம் வதந்தி. உபநிடத்துல ஒவ்வொரு தர்மத்தையும் பெருமைப்படுத்தி பேசணும். தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜாவு சத்பந்தி தர்மேன பாபமப்படுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. ஓனி பெருமைப்படுத்த தானத்தை சொல்றது. யஜ்யங்கள் காட்டும் சிறந்தது தானம் யஜ்ஞானாம் வரூதம் இல்லையா? லோகே தாதாரம் சர்வஜீவான் உபஜீவந்தி. யார் கொடுத்துருக்கானோ அவன் அண்டி அனைத்து ஜீவராசிகளும் இருக்குங்கிற. லோகே தாதாரம் சர்வஜீவானி சரிதான் அனுஜீவந்தி உபஜீவந்தி. அவனாலே எல்லாம் ஜீவிக்கிறது. தானம் கொடுக்கிறவனால்தானே எல்லாம் ஜீவிக்கிறது. தானம் கொடுக்கத்தால விரோதிகளை போக்கடிக்கலாம். தானே நாராதீன பானுதந்த எப்படி போக்கடிக்கலாம்? தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி. தேசிக்கிறவன் நிறையா கொடுத்தா ஒரே நாள்ல ஃப்ரெண்டா இருந்தா. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல பார்க்குறோம் கொஞ்சம் சரிங்களா? ஃபண்டை ரிலீஸ் பண்ணா ஃப்ரெண்டு, ஃபண்டை ரிலீஸ் பண்ணா விரோதி. வேற சுவாமி இந்த 68 ஒரு பஞ்சம் வந்தது. இந்திரா காந்தி வந்து எல்லாத்தையும் பார்த்து போனான் பிரைம் மினிஸ்டர். 16 கோடி கேட்டா, 3.5 கோடி தந்தா. இவ்வளோ குறைச்சு கொடுக்குறேன்னு சொன்னான். ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் split into 2. She needed support. DMK 30 பேர் இருந்தா, பிஆர் சப்போர்ட் பண்ணான். உடனே ஒரே நாளாத்திக்கு 15 கோடி தந்தான். தானே நாளாத்தீன பாடு தந்த உடனே சப்போர்ட் பண்றான். சரிண்ணா? தானேன தீவந்தோ மித்ரா பவந்தி நிதர்சன சுவாமி. அந்த மாதிரி ரீதியில தானே சத்தம் பிரதிஷ்டிதம்னு சொல்லிச்சு தானம். சொன்ன அறம் செய்வன் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபன் தானம் பண்றதுல ரொம்ப சிறந்தவராம். அதை கொண்டாடினான் நாச்சியார். ஒரு வாக்கியத்திலேயே பாசுரத்தோட வியாக்கியானம் முடிஞ்சிடும். அவ்வளவு அற்புதமான பாசுரம். என்ன தானம்
வஸ்திரதானம் பண்ணுவார், தீர்த்த தானம் பண்ணுவார், தண்ணீர் பந்தல். தமிழ்நாட்டில் இங்கே தெலுங்குநாடு இங்கேயும் உள்ள வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறது. தெலுங்கு பேர் என்ன தண்ணீர் பந்தலுக்கு இல்லையா? ஜலதானம். ஜலதானம் அங்க திருப்பதியில வச்சிருப்பான், பெருமாளுடைய சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தீர்த்த தானம் பண்ணுவாங்க இல்லையா? தண்ணீர் பந்தல் வைத்தார். அதுக்கு மேல அன்னதானம். அம்பதம்னாக்கா வஸ்திரம், வஸ்திரதானம். தண்ணீர்னா தீர்த்த தானம், சோறுனா அன்னதானம். மூணு பண்ணுவதான் அவர். அம்பதம் மதம் செய்யும், தண்ணீரம் செய்யும், சோறு அறம் செய்யும் பெருமான் நந்த கோபாலா. வியாக்கியானம்னா வேண்டிற்றார்க்கு வேண்டிற்றெல்லாம் தருவன். யாருக்கு என்ன தேவையோ அதை தருவான். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அம்பரனே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா. வஸ்திரமே தந்துருப்பா. வியாக்கியானத்துல சொன்னா, இவர் வஸ்திரதானம் பண்ண ஆரம்பிச்சா வஸ்திரம் தவிர இவருக்கு வேற எதுவும் தெரியாதுங்கிற ரீதியில எல்லாருக்கும் வஸ்திரத்தையே கொடுக்கலாம். யாருக்கு? வஸ்திரம் வேண்டியவாளுக்கு மட்டும் இல்ல. சுவாமி ஒரு பாட்டில் டீ கேட்டா 2 துணி எடுத்து கையில கொடுப்பேன். சுவாமி எனக்கு ஒரு சட்டு பிரசாதம் தாரும் அப்படின்னா வஸ்திரத்தை எடுத்து கொடுப்பேன். ஏன்னா இவருக்கு அது மட்டும்தான் தெரியுமா. வஸ்திரதானம் பண்றது தவிர மற்றது தெரியாதான். அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா. வியாக்கியானம் பண்றான். வேண்டிற்றார்க்கு வேண்டிட்டெல்லாம் தருவன், வேண்டினார்க்கு வேண்டிட்டெல்லாம் தருவன் ஒரு வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த பதங்கள் சுவாரஸ்யத்தை, நாச்சியார் பாசுரத்தை. நம்பரமேனி ஏகாலத்தால அவதாரணத்தால எதை கேட்டாலும் இது ஒண்ணுதான் தருவான். அவர் சொல்றான், இந்த 30 நாள்ல 10 நாள் வஸ்திரதானம், 10 நாள் தீர்த்ததானம், 10 நாள் அன்னதானம். இந்த 10 நாள் வஸ்திரதானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எதை கேட்டாலும் வஸ்திரத்தை தருவார். 10 நாள் தீர்த்ததானம்னா எதை கேட்டாலும் தீர்த்தத்தை தருவார். 10 நாள் அன்னதானம் அப்படின்னா எதை கேட்டாலும் அன்னத்தை தருவார். இவருக்கு வேற எதுவும் தானம் பண்ண தெரியாதோன்னு சொல்லுமா? அந்த மாதிரி பாகவதெல்லாம் நிறைய நந்தகோபாலன் தானம் பண்ணதா கரையை காண வேற. அது கொண்டே வந்து சொன்னா, கண்ணன் பிறந்த உடனே நிறைய தானம் பண்ணதா பாகவதத்துல எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லை, வியாக்கியானத்தில் அழகா அனுபவிச்சான். கண்ணன் கிருஷ்ணன் தானம் பண்ணதான் நிறையா. அந்த கிருஷ்ணன் தானம் பண்ண சுபாவத்தை வச்சுட்டு நந்தகோபாலன் தானம் பண்ணுவாங்க தெரிஞ்சு போகணும். கண்ணன் நிறைய வஸ்திரதானம் பண்ணியிருக்க. யாருக்கு? திரௌபதிக்கு புடவை சுழந்ததும் சொன்னா அது தந்தார். இட்டமான பசுக்களை இனிதுவரை ஊட்டியதும். திரௌபதி மனுஷத்தி ஒரு ஸ்திரீ, அவளுக்கு புடவை சொல்றது அது புதுசா. அதை காட்டு வசதி பசுக்களுக்கு போய் தீர்த்ததானம் பண்ண. இட்டமான பசுக்களை, அவளுக்கு பிடிச்ச பசுக்கம், இனிது மறித்து நீர் ஊட்டி, அது திறந்துக்கிட்ட போட்டுக்கு குளிர் தாங்காம பசு கொஞ்சம் அப்படி யோஜனை பண்ணி இருக்கும். அதை பிடிச்சி இழுத்துட்டு போய் மொல்லமா தண்ணி சாப்பிட வைப்பதான் அவன். அதுல கண்ணுக்குட்டியா இருக்கிறதுக்கு அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. இவ கைய பின்னால கட்டிட்டு அப்படி குடிஞ்சு நாக்க நீட்டி அதை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட பண்ணி காமிச்சோன்னு அது பண்ணணும். இட்டமா வியாக்கியானம் பண்றா, நான் சொல்லல. இட்டமான பசுக்களை இனிது வரைத்து நீர் ஊட்டி விட்டு கொண்டு விளையாட இருந்தாவனத்தை கண்டோமிங்கிற இடத்துல வியாக்கியானம் பண்றா. அதை சொல்றானுங்க. இட்டமான பசுக்களை இனிது வரைத்து நீர் ஊட்டியதும். அதுக்கு மேல வேண்டடிசில் உண்ணும் போது தோழர்களோடு அன்னமிட்டு புசிப்பது. அண்ணன் வேணும்னு கேட்டாலாம், உடனே இங்க என்ன கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க சுவாமியால.
யசோதை நிறையா கட்டி கொடுத்தாலாம். இவர் கொண்டு போகிறது மட்டும் மூட்டை மூட்டையாக கொண்டு வருவார். சரிதானே? சில குழந்தைகள் எல்லாரோடையும் நிறையா ஷேர் பண்ணி சாப்பிடும். அவன்மா 2-3 டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் ஜனவரி 1 ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குரூப் இருந்ததுன்னா என்ன பண்ணுவா? வெறுமை 2 டப்பா எடுத்துன்னு போகும்போது ஒரு 10 டப்பா எடுத்துன்னு போவான். எல்லாருக்கும் ஒரு கொடுத்து சாப்பிட்டு போவான். சரிதானே? கூடாது விழுந்தி பண்ணிக்குமா ஃபஸ்ட்டுமே எல்லாரும் கொண்டு வந்துருப்பா. கூடாது விழுந்திருக்கு எல்லாரும் கொண்டு வர மாட்டா. நான் சக்கரப்பந்த ஸ்பெஷலிஸ்ட்டு, நீங்கள் எல்லாரும் சக்கரப்பந்த சாப்பிடுங்கன்னு கொடுப்பான். பார்த்துருக்கேடா, நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணுவான்னாக்க 18ஆம் தேதி அன்னைக்கு நியூஸாக இருக்கிறவா என்ன பண்ணுவான், ஒரு 7 டப்பா கொண்டு வருவான். கொண்டு வந்து அவளுக்கெல்லாம் கொடுப்பான். இந்த புதியோதனை சாப்பிட்டு அவளுக்கெல்லாம் 18ஆம் தேதி கிடையாது. கொஞ்சம் கேள்வி தான் ஒரு மினி இந்தியா, எல்லாரும் இருப்பான். சரிதானே? அம்மா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிப்பான். அம்மா நான் போக்கியமாக சாப்பிடுவார். அப்புறம் வீட்டில் வச்சுக்கோம், முதல்ல சாப்பிடுவா, சாப்பிட்டு. அந்த மாதிரி வேண்டடிசில் உண்ணும் போது இவர்கள் கோபர்கள் மாடு மேய்க்க போகும்போது கலவைகள் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்கிறாள். ஆண்டவன் ரொம்ப அழகாக அனுபவிச்சாங்க. 10 ஊருகாய் கொண்டு போவாளா? இதுதானே 10 ஊருகாய் பேர் சொல்லியாகும் ஆண்டவன். இந்த இடத்துல ஒன்று வச்சுப்பாளா, இந்த இடத்துல ஒன்று வச்சுப்பாளா, இப்படி எடுத்து சாப்பிடணும். எப்படி வச்சுக்கிறது? 10 ஊருகாய்னா இதெல்லாம் இப்படி சுற்றி வச்சுக்கணும். அதில் வச்சுன்னு ஏதோ ஒன்று இல்லை, கையிலேயே வச்சுன்னு சாப்பிடுவாளாம். தஜோதகம் தான், கோயில் விநியோகம் தான். இந்த காலத்தில் எல்லாருக்கும் தனியாக எல்லாம் கொடுக்கலாம், கௌரவம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த காலத்தில் நாங்கள்லாம் போச்சே சுண்டல் தான். அது சுண்டல் நல்லா இருக்கும், அடிச்சோம்னா அதை சாப்பிட்ற ஸ்டைலே தனி. அதுக்கு நடுவில் எல்லாம் போடிங் வேறு கிடக்கும். இந்த கோஷ்டியில் இந்த கோஷ்டியில் வேணும் ஒருத்தர் அடிச்சுவான் சுண்டலால். அந்த மாதிரி கண்ணன் கோபர்களோடு கூட யஜ்ஞபு பாலகேடிகி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபு பாலகேடிகி சிவபிரமணன். அந்த காட்டில தன் தோழர்களோடு நடுவில் உட்கார்ந்து பெருமாள் அனுபவித்த பெரியாழ்வார் கொண்டு வர புவியுள் நான் கண்டதோல் அற்புதம் கேளி குடிமேற்கு இடம் கோவலர் கூட்ட தவையுள் நாகத்தனையான் குழலூத அமரலோகத்தலமும் செற்றி சேர்ப்ப அவியுணாமலர்ந்து வானவரெல்லாம் ஆயர்பாடுக்கே உந்து வந்தீண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்தி கோவிந்தனை தொடர்ந்து நின்றாரேன் வேணுகால தனது வாசலம் நிகழ்ச்சே. குடிமேற்கு இடம் கோவலர் கூட்டத்து அவை கோபாலர்களுடைய ஒரு சபை கான்ஃபரன்ஸ். மாடு மேய்ஞ்சிட்டு போய் இவன் மட்டும் சாப்பிட்டு இருப்பான். அதில் அந்த மாதிரி சாப்பிடலாம். குழந்தைகள் அந்த பிரகடனத்தை வர்ணிச்சிருக்கார். சாப்பிட்றதுக்கும் அந்த அவையில சாப்பிடுவாங்க அர்த்தம். அதை வர்ணிக்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி பெரிய ஆழ்வார் அந்த ரீதியில தன்னுடைய தோழர்களுக்கு வேண்டடியில் உண்ணும் போது சோரிடுவதும் கண்ணன் எதனால பண்ணா தெரியுமா? இவர் வயிற்றில் திறப்பாலேயே அந்த 50 தண்ணீரே சோரையாரம் செய்யும் என்பது வாழ்ந்த போப்பார். அவன் வஸ்திரதானம் பண்ணது, அவன் தீர்த்ததானம் பண்ணது, அவன் அன்னதானம் பண்ணது பிரசித்தம். அவன் அவ்வாறு பண்ணதற்கு காரணம் இவரது சம்பந்தத்தாலே வியாக்கியானம் பண்ண. அதற்கு மேல ஆயர் சின்னியர் இந்த கோப கன்னிகைகளுக்கு கண்ணனே கதி, கண்ணனே அனைத்தும், வாசுதேவ சர்வம், பெருமாளே எல்லாம். சுவாமி பெருமாளே எல்லாம்னா என்னன்னா ஆழ்வார் சொல்லி காண்பிக்கிறார். உண்ணும் சோறு பருகினி தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் நல்கி. திருக்கோளூர் பாசனம் அற்புதமான பாசனம். தாயார் சொல்றா, என்னுடைய பெண் திருக்கோளூருக்கு போய் சேர்ந்துட்டா. எப்படி போய் சேர்ந்தா தெரியுமா?
எங்க அம்மா போறான்னு கேட்டா, எனக்கு எல்லாம் கண்ணன், எனக்கு எல்லாம் கண்ணன், வாசுதேவ சர்வம், வாசுதேவ சர்வம், சோறு கண்ணன், நீர் கண்ணன், நெத்திலை கண்ணன், இன்னும் சோறு கண்ணன், பருகுநீர் கண்ணன், தின்னும் நெத்திலை, எல்லாம் கண்ணன் என்பதுமான். அவளுக்கு சொல்லச்சேன் கண்கள்ல நீர் வந்து அங்கிருந்து நடந்து போய் திருக்கோளூருக்கு போகணும்னு சொல்லி அந்த பெருமாளை சேவைக்கு போயிட்டா. வியா சுவாமி அழ்வார் பாசம் இந்த கோபிகள் அந்த மாதிரி இருக்கின்றாங்க. இவர்களுக்கு சோறு நீர் வெற்றிலை அரைத்தும் கண்ணனாயிருப்பதாலே இவர்களுக்கு மானத்தை ரட்சிக்கக்கூடிய வஸ்திரம் சரிதானா, போக்கியமா போஷகமாயிருக்கக்கூடிய தீர்த்தம், தாரகமாக இருக்கக்கூடிய அன்னம் அனைத்தும் கண்ணனாகையால் அவனை கொடுக்கத்தால அனைத்தும் கொடுப்பவன் நந்தகோபன் சொன்னான். அது ஒரு வியாக்கியானம். பெருமான் நந்தகோபாலா எழுந்திரார். அதுக்கு அடுத்தது யசோதப்படுத்திருக்கான், அதுக்கு அடுத்தது பெருமாள் படுத்திருக்கார். இந்த நந்தகோபனுக்கும் பெருமாளுக்கும் நடுவுல யசோதப்படுத்திருக்கிறத வியாக்கியானங்களை வர்ணிக்கிறார். இவரை அனைத்து கிடக்கைக்கும் அவளுக்கு முளைதருகைக்கும் நடுவிலே கிடக்கிறாள் வியாக்கியானம். நந்தகோபனுக்கும் கண்ணனுக்கும் நடுவில் யசோதை இருக்கத்தான் அந்த மாதிரி சம்பிரதாயத்தில் ஆச்சாரியார் ஈடுபடுறான். அவளை எழுப்புறான். கோபகுலத்திலே பெண்களுக்கு கொம்பு அனார்க்கு கொம்பு போல இருக்கிறவர்கள் அர்த்தம். கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே. மரத்துக்கு ஏதாவது கெடுதல் வந்தா முதல்ல தளிர் தான் வாழணும். கோபகுலத்துல யாருக்கு கஷ்டம் வந்தாலும் முதலிலே வாட்டம் யசோதையின் முகத்திலே காணலாம். வியாக்கியானம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் திருமாட்டி யசோதாய் அறிவுராய். நீ உடனே அறிவுராயினாலும் அதான் கம் டு சென்சஸ் தான் அர்த்தம். தூங்கச்சே ஒன்றும் தெரியறதில்லை, கம் டு சென்சஸ் தான் எழுந்துருன்னு அர்த்தம். அறிவுராய். அதுக்கு அடுத்தது கண்ணனை வந்திச்சு எழுப்புதான். நீ எப்பேற்பட்டவன். ஒரு சந்தர்ப்பத்துல இவ்வளவு அகந்து கிடக்கிற ஆகாசம், அந்த ஆகாசத்துக்கு நடுவிலே அதை கிழிச்சிட்டு போச்சு. உன்னுடைய திருவடி அம்பலத்தை ஊடு அழுத்து, ஊடுனா மத்தியம், அம்பலத்தின் மத்தியத்திலே அறுத்து அதை கிழிச்சுண்டு பேதம் பண்ணிட்டு ஓங்கி மேலும் வளர்ந்து விருத்தியாகி உலகை அளந்த லோகம் மொத்தத்தையும் அவச்சேதனம் அதை அளவிட்டவனான உம்பருகோமானே நித்தியசூரிகளின் சுவாமியே உறங்காது எழுந்தினாய், தூங்காது எழுந்திருப்பார். நம்பலம் முதல் திருங்கச்சே ஈடுபடுறான். அழகான திருப்பாவ பிரபந்தத்தோட அழகு. 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன்னா, அந்த ஓங்கி உலகளந்தாக்கு இன்னொரு கொஞ்சம் சேர்த்தா அம்பலம் உடலுத்து ஓங்கி உலகளந்தவன். அது எப்பங்கத்த சொன்னா அன்றி உலகம் அளந்தவன். சரிதான சுவாமி? அன்றி உலகம்னு 24வது பாசுரத்துல அன்றொரு நாள், அது ஒரு அழகு. அன்றொரு நாள் சதேவ சௌமி நமக்கு ஆசி இல்லையா? அந்த அக்ரே விளைய காலத்துல அர்த்தம். சத்து மட்டும் இருந்தது, சிட்டே இருக்குதா, அதானே அர்த்தம். இத அக்ரேனாக்க முன்னாலதான். எப்ப முன்னால? பிரளயத்துல சிட்டே அக்ரே இல்லையா சுவாமி? அதே மாதிரி அன்று இவ்வுலகம் அளந்தார். தேவர்கள் ஆர்த்தத்வனி கேட்டார்கள்.
இந்திரன் ராஜ்யம் இழந்த அன்று அதிதி பிரயோகதம் அனுஷ்டித்தான். அவளுக்கு பலன் கொடுக்கறதுக்காக ஒரு வாமன அவதாரம் பண்ணி திரிவிக்கிரமனாக உலகளந்தாய், அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் வியாக்கியானம் பண்றாங்க. அதை சொல்லும் போது இந்த 3 இடங்கள்ல 3 அடி கொடுத்தான்னு தெளிவா அனுபவிக்கிறது. எம்பெருமான் 3 அடிகள் கேட்டால் மகாபலி 2 அடி தான் கொடுக்க முடிஞ்சது. அவன் செல்வம் அனைத்தையும் 2 அடி இதை ஆக்கிரமிச்சுட்டான் பெருமான். 3வது அடிக்கு இடம் எங்கடா அப்படின்னு சொன்னான். நான் தன்னே சொல்லிட்டு இல்லைங்கிறது கிடையாது. பதம் திருத்தீயம் குரு சீஷ்ணிமே நிஜம். நிஜம் பதம் உன்னுடைய திருவடியை மேசீஷ்ணி குரு 3வது அடிவைப்பை என் தலையில பண்ணணும். உன்னுடைய அனுகிரகத்தால வந்ததுதான். ஆனா இப்ப நான் சுவாமி இருக்கு, எல்லாமே உண்டு. அதை கேட்டு வாங்கிட்டு இதையும் கேட்டு வாங்கி, நீ கேட்டது இதையும் சேர்த்துக்கோ. அந்த 3 அடி மகாபலி கிட்ட கேட்டு போனார். ஆண்டாள் நானாவே கொடுக்குறேன் 3 அடி கொடுத்தாலும் இருப்பாங்க. 3வது பாசகத்துல 1 அடி, 17வது பாசகத்துல 1 அடி, 24வது பாசகத்துல 1 அடி. அதை சொன்னால் இதை டெவலப் பண்ற மாதிரி இந்த பாசகங்கள் அமைந்திருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் அம்பலம் உடலத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் உம்பர்கோமான் உத்தமன் அன்று அம்பலம் உடலத்து ஓங்கி இவ்வுலக வளர்ந்த உம்பர்கோமான் உத்தமன் அடி போற்றி. அங்க கொண்டு போய் சேர்க்கணும். சுவாமி சரியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாக்கியமா பண்ணச்சே ஒரு அழகு. அந்த பெருமான உம்பர்கோமானே உலங்காது எழுதினா தேவர்களுக்கு சுவாமின்னு ஒரு உம்பர்கோமான் நிச்சசூரிகளுக்கு சுவாமி. ஆழ்வார் சாதிக்கிறார் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவர்கள். நாச்சியார் சாதிக்கிறார் உம்பர்கோமானே உலங்காது எழுதினார். பெருமான பூ எழுந்திருக்கிற நந்தகோபல்லி சோழ அனுமதி கொடுத்தா பெருமாள் எழுந்திருக்கலையேன்னு பார்த்தா பக்கத்தில் நம்பி மூத்த பிரான் பலராமன் படுத்துட்டு இருக்கேன். அவனை எழுப்பாம எழுப்பினா அது சரியில்லை. தன் நம்பி மூத்த பிரானை எழுப்பியே தம்மை எழுப்ப வேணும்னு கண்ணனுக்கு எண்ணம் அப்படின்னு நினைச்சுட்டா அதற்காக செம்மற்கள் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கே ஓரெம்பாவாய். மற்ற இடத்துலாம் ஏரோரெம்பாவாய் வரைக்கும் தனியா சொல்லி அர்த்தம் சொல்றது வழக்கம். இந்த பாசனத்துல மட்டும் உம்பியும் நீயும் உறங்கே ஓரெம்பாவாய் தெரியாது. ஏன் இதோடு சேரும் அர்த்தத்துக்கு உறங்காமல் இருக்க வேண்டும். உன் தம்பியும் நீயும் உறங்கக்கூடாதுன்னு சேர்த்து பேசினார். கீழம் சர்க்கரையே யாபிகி அபிதபூதா பிரபுதே உனை அகோமாரே. பலராமனுடன் இல்லைன்னா கிருஷ்ணனுடைய லீலை. பலராமன் ஆதிசேஷாம்சம், பாதுகைக்கு மூலமுகம் ஆதிசேஷன். பாதுகையோடு சேர்ந்ததால்தான் எம்பெருமானுடைய அனைத்து லீலைகளும் நிரம்பெறுகிறது, போக்கியமா இருக்கு. பலராமனோடு சேர்ந்துதான் கிருஷ்ணனுடைய லீலைகள் நிரம்பெறுகிறது, போக்கியமா இருக்கு. சுவாமி தேசியன் தசாவதா இருக்கிறது அறிகிறார். அவரும் சிறுநாளம் பண்ணியிருக்க. சில சமயங்களை சில பேரை சிக்ஷிச்சிருக்க. ஆழ்வார் சாதிக்கிற யஜ்யூதே விஜயாபதான கணனா காளிங்க தத்தாங்குரை ஸ்தவத்துல பஞ்சஸ்தவத்துல பிரத்யும்னனுடைய கல்யாணம். ருக்மி வந்திருக்கான், ருக்மிணியோட பிராதா. அவ எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கல்யாணம் குரூப் ஃபார்ம் பண்ணாலே ஒரு காலத்துல சீட்டாட்டம் தான். அது ஒரு கொண்டாட்டம் இல்லையா? ராத்திரி முழுக்க கச்சேரி நடக்கும். யார் போனாலும் அதை ரசிக்க வேலை ரசிப்பான். விளையாடாதவா கூட அதை ரசிப்பான். சுவாரஸ்யமா இருக்கும்.
ராத்திரி முழுக்க தூங்க மாட்டான், முகூர்த்தத்துக்கு போது தூங்குவான். எஜ்ஜூதே விஜயாபதான கணனா காளிங்க நெட்டான் குறை. காளிங்கன் ருக்மி அவள்னா ஒரு செட்டு எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. பலராமனுக்கு சூதாட்டம் பிடிக்கும். ஆட்டம்னாலே அதுல வெற்றி தோல்வி சகஜம். பலராமன் சிலதெல்லாம் ஜெயிக்கிற, சிலதெல்லாம் தோக்கிற, நிறைய ஆட்டம் ஜெயிக்கிற. இந்த வரிசையா ஜெயிச்சுட்டு வரச்சே இவர் சாத்விகர், நல்லவர், கரெக்டா இருப்பார். இந்த விரோதி பாத்தி பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கரெக்டா பண்ற பாத்தி. அவன் என்ன பண்ணா, இவர் ஜெயிக்க ஜெயிக்க நீ ஜெயிக்கல, ஏமாக்கல, நீ தோத்த அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு வந்தான். 32 தடவை ஜெயிச்சான் இவர். சொன்னா நீ 32 தடவை தோத்த அப்படின்னு. ஒரு அரை அஞ்சலாம், ஒரு அரை கொடுத்த உடனே அவருடைய 32 பல்லு விழுந்துதான். என்னைக்கோ தடவை நான் ஜெயிச்சிருக்கேன். என் ஜூதே சூதாட்டத்துல விஜய அபதான கணனா, தான் ஜெயிச்சதுக்கு அடையாளம் பண்ற நம்பரிங் கவுண்டிங் காளிங்க நந்தாங்குரை, காளிங்களுடைய பல்லால பண்ணதோ. நித்தியம் 2 பேரும் மாடு மேய்க்க போவா கண்ணனும் பலராமனும். ஒரு நாள் இவர் மாடு மேய்க்க கூட போல ஒத்திரி வந்துடுத்து ஆத்திர படுத்துட்டார். என்ன ஆச்சுன்னா, அந்த பிள்ளை சிறு பிள்ளை கண்ட்ரோல் பண்றதுக்கு அண்ணா இல்லை. கொஞ்சம் அண்ணாவை பார்க்கும், போகணும்னு சொன்னா போகும், நின்றுன்னு சொன்னா நிற்கும். இவர் இல்லாதான் எனக்கு அது இஷ்டம், ஜாலியா அப்படின்னு போச்சு. ஏதோ ஒரு மதத்துல இருந்து திடீர்னு ஒரு யமுனை மடுங்க குதிச்சு. எத் விஸ்லேஷ நகோபி காளிய புவே கோலாகலாய அபவத். அவள் விழுந்த உடனே பெரிசா காளியனாக வந்து அப்படி கொத்தத்துக்கு வர்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, அப்படியே நுரையெல்லாம் பொங்கி அந்த யமுனை மடு. காளிங்கன் வந்து அவ்வளவு காளியம்மன் சொல்றவங்களும் அவன் மேல நத்தனம் ஆகல. எல்லாரும் வரா, பயந்து போய் மூச்சையாகி விழுந்துடுறான். இந்த கோபடி சொல்றேன், கண்ணன் ஜெயிச்சான்னு ஒன்று எழுந்துக்கிறான். காளியமுவே கோலாகலாயா பகத். அந்த யமுனையோட கலையில காளியம்மனுக்கு பக்கத்துல ஒரே கலகலகலகல கோலாகலம் நடந்து வரும்போ இவர் போகாத்தார் அப்படின்னு ஆழ்வான். அதற்கு மேல ஒரு சந்தர்ப்பத்துல கண்ணன் தூது அனுப்புற. பலராமன் போய் தூதி சொல்லி போன உடனே அந்த கோபஸ்திகள் சமாதானமான காளியமுவே கோல தூத்தியேனாபிய கோப மனிதா கிருஷ்ணாகதாம் எஸ்ப. கண்ணன் வந்து பார்க்காத துக்கத்தை மறந்தாலாம். தந்த்வாம் கேம கிருஷீவரம் வளதரம் ரங்கேஷ பக்தா சகேன்னு அச்சஸ்தவம் இது ஸ்ரீரங்கராஜ பட்டர் அதுல இருக்கிறத வர்ணிக்கிறார். எல்லா அவதாரத்தையும் வர்ணிக்கிறார். அதுல பலராம அவதாரத்துக்கு இந்த ஸ்லோகம் சொல்லு. அதனால சொல்லச்சே தந்த்வாம் க்ஷேம கிருஷீவலம் ஹரதரம் ரங்கேஷ பக்தாஸ்மேன்னு ரங்கநாதன் சொல்லிக்கிறார் ஸ்ரீரங்கராஜ. அந்த ரீதியில இந்த பலராமன் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தம். இந்த எழுப்பிதான் சரியில்லை, நம்பி மூத்ததினாலே எழுப்பும் போல்னா அவரை வர்ணிக்கிறார். செம்பொன்னாலே செய்யப்பட்ட கழல் என்ற வீரஸ்ரீக்கு அடையாளமான ஆபரணத்தை திருவடியிலே சாத்தின்று உயர்ந்த ஐஸ்வர்யத்தோடு பிரகாசிப்பவர், கண்ணனோடு கூடவே இருக்கக்கூடிய செல்வத்தை படைத்தவரே, கண்ணனுக்கு தாதுபுத்தி பண்ணும் ஆதிசேஷாம்சமாக இருப்பவரேது செல்வாங்கிற பதத்தாலே விழிக்கிறான்னு வியாக்கியானம் பண்றாங்க. தெரியவா? செம்பர் கடல் அடி வீரஸ்ரீக்கு அடையாளமாக கடல் அடித்திருப்பவரேன்னு அர்த்தம். உம்பியும் நீயும் விளங்க, நீயும் தம்பியும் தூங்கக்கூடாது இந்த பாசுரத்தாலே எழுப்பினான்னு வியாக்கியானம். பெரியவாழ்தான் நிறையா சம்பிரதாயார்த்தங்களை கொண்டு வரா. 3000 படி 6000 படியில வேதமல்லார்களை கொண்டு விண்ணோர் திருவான் திருப்பாதம் அழிந்துன்னு அந்த பாசுரம் சொன்னேன். பராமரிச நாயகி பாசுரம்.
சேர்ந்து பெருமாள் ஆசிரியக்கணும், ஆச்சாரியர்களை முன்னிட்டு ஆசிரியக்கணும், இதெல்லாம் இருக்கு. இந்த வேதம் வந்தார்களாகினால் பாகவதர்கள் இந்த விண்ணோர் பெருமாள் வச்சே அங்க வியாக்கியானம் இல்ல, விண்ணோராகிறார் பெரியவாச்சாரிய அந்த சம்பிரதாய ரீதியில வியாக்கியானம் இல்லை. விண்ணோராகிறார் பாலபாலகர் என்பதால் தொடக்கமாக திவ்ய வைஷ்ணவமானவர்கள் வியாக்கியானம். பலகால சுவாமிக்கு அந்த மாதிரி சொல்றது சொல்லுவது. சுவாமி சாய்ச்ச குத்துவிளக்குரிய அவதாரிகையில பலகால சுவாமி இந்த விஷயத்தை சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறதுன்னா, அம்பலமே தண்ணி, அதனால 3000 படி 6000 படி, அதனால குரு பரம்பரையை அனுசந்தானம் செய்துவிட்டு பாலபாலகர் தொடக்கமாக கண்ணனமும் செல்கிறார்கள், பின்னோர் பெருமாளை பதறுகிறார்கள்னு அவளுடைய வியாக்கியானம் வந்தது. இதுல பெரியவாளுடைய வியாக்கியானம். பலகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது அம்பலமே தண்ணீரிலே குரு பரம்பரையையும் குந்து மத கழுத்தனிலே விராட்டி புருஷகாலமாகவும் குத்து 30 இதிலே பிராபிய பிராபக சூச்சனமும் பண்ணுகிறார்கள் அந்த சுவாமி வியாக்கியானம். அந்த ரீதியில அம்பலமே தண்ணீரே என்பது குரு பரம்பரையை சொல்லும். தெய்வாச்சாரிய வியாக்கியானம் பிரகாரம் பண்ணும்போது துவாரபாலகர்களுக்கு அடுத்தா போல இருக்கக்கூடிய நித்தியசூரிகளை சொல்றது. இது அர்த்தம். நித்தியசூரிகள் அந்த உபன்யாசம். சுவாபதேசத்திலே இன்னொரு அம்சம், மந்திரோ மாதா பிதா குருன்னு ஒரு வாக்கியம். மந்திரமே மாதா, ஆச்சாரியனே பிதா. நந்தகோபன் பிதா, நமக்கு மந்திரத்தை உபதேசிச்ச ஆச்சாரியன் நந்தகோபன். அந்த மந்திரம் யசோதை. சரிதானா சுவாமி? மந்திரம் யசோதை. மந்திரத்தை உபதேசிச்ச ஆச்சாரியன் அவர். அதுக்கடுத்தது கண்ணன் மந்திர பிரதிபாத்திய தேவதை. அதுக்கடுத்தது மந்திர பிரதிபாத்திய தேவதை, இது ஒரு சுவாபதேசம். அதுக்கடுத்த பலராமன் சொல்றது மந்திர திரஷ்டாவான ரிஷி, இல்ல மந்திர நிஷ்டா, மந்திரத்திலே நிஷ்டையுள்ள பாகவதம். சரிதானா? ஒரு மந்திர சித்தி வேணும் என்றால் அந்த மந்திரம், மந்திரத்தை உபதேசிச்ச ஆச்சாரியன், மந்திர பிரதிபாத்திய தேவதை, மந்திர சித்தி பெற்ற பாகவதம், இவாளிடத்திலே பக்தி இருந்தால்தான் அந்த மந்திரத்துல சித்தி ஏற்படும். ஸ்ரீமத் ராமாயணம் எம்பெருமான் பல தத்துவங்களை காண்பிக்கிறது. அது எம்பெருமான் நரகா அப்படின்னு அழியாதவனாக, எப்போதும் அழியாத வஸ்துவான பரபிரம்மத்தை சொல்லணும். நரிச்சதீதி நரகா, அழிவில்லாத ஞானஸ்வரூபமா இருக்கிற வஸ்துன்னு நரகாங்கிற பதத்துக்கு ஆத்மானு ஒரு அர்த்தம். சரிதான? எப்போதுமே தானே அழியாமல் இருக்கக்கூடிய, சத்தியமாக இருக்கக்கூடிய, வியாபிச்சிருக்கிற தத்துவம்னு நரகானாக்க எம்பெருமான் பேசப்படுறான். ஜென்னுநாராயணோ நரகான்னு சொல்றான். நாராயண பதத்துக்கு அர்த்தம் பண்ணச்சே நரதம் வந்தினோ நாராகா தேஷாமயணம்னு சொல்லி அவைகளுக்கு ஆசிரியமா இருக்கிறவள்னு நாராயணனுக்கு அர்த்தம் சொல்றோம். நாராயண பதத்துக்கு நல்ல அர்த்தம். பாகவன் மந்திர சித்தி வேணும் என்றால் மந்திரத்தினிடத்திலே பக்தி வேணும், மந்திர பிரதிபாதி தேவதையினிடத்திலே பக்தி வேணும். மந்திரம் எந்த தேவதையை குறிச்சிருக்கோ அதில் பக்தி வேணும். மந்திரத்தை நமக்கு உபதேசிச்ச ஆச்சாரியனிடத்திலே பக்தி வேணும். மந்திர சித்தி எடுத்த பாகவதர்களிடத்திலே பக்தி வேணும். நீங்க எந்த தியான ஸ்லோகத்தை பார்த்தாலும் இதை எடுத்துக்கலாம். ஸ்ரீமத் ராமாயண தியான ஸ்லோகத்தை ராம மந்திரம்னு வச்சுக்கோங்க. ராமாயணம் அதோட விஸ்தாரம். ராமன் நரன், அந்த நரனை முதல்ல லோகத்துக்கு காண்பிச்சவர் மந்திர திரஷ்டாவான ரிஷி. சரிதானா? மந்திர சித்தி பெற்ற பாகவதன் ஆஞ்சநேயன். மந்திரங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம், மந்திர பிரதிபாத தேவதை ராமன். இந்த நாளுக்கும் தியான ஸ்லோகம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கு. மந்திர திரஷ்டாவான ரிஷி அந்த இடத்துல ஆச்சாரியஸ்தானம். சரிதானா? அந்த ரீதியிலே கூஜந்தம் ராமராமேத்தி ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள் வால்மீகிக்கு தியான ஸ்லோகம். மந்திர சித்தி பெற்றதான பாகவதங்கிற இடத்துல
பகவானிடத்துல ஸ்நேகத்தில் இருக்கக்கூடிய பகவத் தாசனான திருவடி விஷயமான தியான ஸ்லோகம். ரொம்ப பிரமேகாந்திகளாக இருக்கக்கூடியவா பெருமாள் சந்நிதி சேவிப்பா, பால்வாழ் காலத்தில் அனுமதி பெற்றுப்பா, ஆச்சாரியா சந்நிதி சேவிப்பா வந்துடுவா, அனுமனுக்கு அஞ்சலி சமர்ப்பிப்பா வந்துடுவா. இப்படியெல்லாம் பழக்கம் சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆஞ்சநேயத்தில் பக்தி உண்டு. ஆஞ்சநேயனை சொல்லாமல் ராமாயணம் சேவிக்க மாட்டான். ஆஞ்சநேயன் விஷயமா அஞ்சாதி ஸ்லோகம் மந்திர சித்தி பெற்ற பாகவதங்கிற ரீதியில். அதுக்கப்புறம் மந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய ராமாயணத்துக்கு தியான ஸ்லோகம், அழகான தியான ஸ்லோகம். என்னுடைய ராமாயணத்தை வாசிங்கோ அப்படின்னு வால்மீகியே வந்த ஸ்லோகத்தை அதுக்கு தியான ஸ்லோகமாக வச்சான். ததுபகத சமாச தந்தியோகம் சம மதுர உபநத அர்த்த வாக்கியபந்தம். சமார்த்தபந்தம், மதுரார்த்தபந்தம், உபநதார்த்தபந்தம். உபநதார்த்த வாக்கியபந்தம், வாக்கியத்தை சமார்த்தபந்தமான வாக்கியம், மதுரார்த்தபந்தமான வாக்கியம், உபநதார்த்த பந்தமான வாக்கியம், இதெல்லாம் விஸ்தாரமாக வியாக்கியானங்கள் இருக்கு. ராமாயணம் மொத்தமும் அந்த மாதிரி வாக்கியங்களால் அமைஞ்சது. அதனால உபகத சமாச சந்தி யோகம் அப்படிங்கிறத சொல்லழக சொன்னான். சப்தத்தோட மாதுரியத்தை சொன்னான், சப்தத்தோட அமைப்பு கட்டு சப்த சௌஷ்டவத்தை சொன்னான். ரெண்டாவது வரியில அர்த்த சௌஷ்டவத்தை சொன்னான். அர்த்த சௌஷ்டவங்கிறது அந்த வாக்கியங்கள் சொல்லக்கூடிய தாற்பயார்த்தங்கள் அந்தந்த கட்டத்துக்கு தகுந்தாப்போல சமார்த்த மதுரார்த்த உபநதார்த்த வாக்கியங்களோடு சேர்ந்ததா இருக்குங்கிறத சொல்றான். அதுலேயே பிரசங்கங்களுடைய அமைப்பும் இருக்கு, அதைகளிலேயே காண்டங்களுடைய அமைப்பும் இருக்கு. மொத்தமா இருக்கக்கூடிய காவிய வஸ்துவோட அழக சொல்றா ரகுவர சரிதம். அதனால சப்தத்தோட சௌஷ்டவம், சப்தத்தோட அழகு, அர்த்தத்தாலே சிரைஷ்டியம் உயர்வு மாதுரியம், அதுக்கப்புறம் காவியத்தோட மொத்த விஷயத்தாலே அழகு, அதுக்கு மேல பண்ணவராலே சிரைஷ்டியம் ரிஷி பிரணீதம் தச சிதசச்சவதம் நிஷாமய துவந்தன். நிஷமய நிஷாமய நிர்மதம், நிஷமேன பால்வத்தம், நிஷாமேன கேள்வி, நிஷமேன நிஷாமய துவந்த கேள்வி போடுறது நிஷாமய. நிஷம்ய ராஜா பரிவృத்தரோச்சனः சமாதிசத்தஸ்ய வதம் மகாகபே. சரிதானா? நிஷம்ய ராஜா அப்படின்னாக்கா அதை கேட்டுன்னு அர்த்தம். நிஷாமயம். அது மாதிரி அந்த காவிய சாஸ்திரத்தை பருவம்போல்னு சொன்னார் வால்மீகி. அதையே தியான ஸ்லோகமாக வச்சார். அப்போதான் ராமாயண மந்திரஸ்தானமாக வச்சிருந்தா ராமாயண காவிய மொத்தத்தையும். தத் பிரதிபாத்திய தேவதை ஸ்ரீராமன். அவனுக்கு 2 தியான ஸ்லோகம். ஏன் தெரியுமா? ஒன்று உபாயம்னு சொல்றது, ஒன்று பிராபியம்னு சொல்றது. சரியா சுவாமி? ஒன்று உபாயம்னு சொன்னது, ஒன்று பிராபியம்னு சொன்னது. அது எப்படி சொல்ல முடியும்னா, ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலாண்டய ரத்ததீபம் ஆஜானுபாகும் அரவிந்ததர ஆயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நம. இல்லையா? அதுல அப்ரமேயங்கிறது அவனுடைய பலத்துவத்தை சொல்லுது. அவனுடைய சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், காருண்யம் அவைகள் எல்லாத்தையும் சாட்சாதாகவும் அர்த்தத்தாலும் சுவாமித்துவத்தையும் சேர்த்து சொல்லி உபாயத்துவத்துக்கு வேண்டிய குணங்களை சொல்றது அந்த ஸ்லோகம். அதுதானா? ராமம் நிஷாச்சர விநாசகரம். அடுத்த பதம் நமாமி. நமுங்கிறது பிரக்வி பாவே, பிரபத்தியை சொல்றது, உபாயத்தை சொல்றது. பிரபத்தியேங்கிறதும் நமாமிங்கிறதும் ஒன்று. ஸோ ராமனை உபாயமாக பத்துகிறேன்னு சொல்ற ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வைதேகி சகிதம் சுரத்ருமத்தலே ஹைமே மகாமண்டபே, திருமாமணி மண்டபத்துல மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் வீட்டிருந்தேவிடவும் தனிக்கோ செல்ல வீபிரிசி ஆற்றல் மிக்காலும் உம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை வீட்டிலிருந்து சொல்ற வாக்கியம். வீராசனே சுஸ்திதம், ஸ்திதம் இருந்து, சுஸ்திதம் வீட்டிலிருந்து. பெரியார் சுவாமி வீட்டிலிருந்து சிம்மாசனத்தை உட்கார தெரிஞ்சுக்கணும்.
சிம்மாசனத்தில் பட்டும் படாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சிம்மாசனத்தை ஆக்கிரமிச்சுட்டு உட்காரணும். அதிகாரிகளை அப்படி உட்கார்றானோ அந்த மாதிரி வீராசனே சுத்திதம். முன்னால அனுமன் ராமாயணத்தை வாசிக்கிறார், ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அக்ரே வாசேதி பிரபஞ்சன சுதே தப்ப முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாத்மி பரிபுதம் ராமம் பதே சியாமணங்கிறது சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரீத துரிதகரம் தட்சிணம் குஜயித்வா ஜானுஞாதாய சவ்யேதர விதர்புஜம் நாகபோகே நிதாய பశ్చాத் பாகுத்வயேன பரிமள சமனே தாரயே சங்கச்சக்ரே தேவி ஊழாதியுட்டோ ஜெயசி ஜெகதாம்சம் வைகுண்டநாதன். வைகுண்டநாதனுடைய இருப்பை பிரதிபலிக்கக்கூடிய பட்டாபிஷேகம். பட்டாபிஷேக சேவைங்கிறது மோட்சானந்தம்னு சொல்றதாய். அதை ஒரு இடத்துல சொல்றான். பட்டாபிஷேக சேவைங்கிறது மோட்சானந்தம். அங்கதான் ராமம் பஜேஷ்யாமணம். பஜங்கிற தாதுவுக்கு பஜ சேவாயாம்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துல போய் கைங்கரியத்தை ஆசைப்படுறோம். சக்கரவர்த்தி திருமணம் பிராட்டியும் ஏகாசனத்துல இருந்த அபிஷேகம் பண்ணியிருந்த பட்டாபிஷேக திருக்கோலத்துல அத்தனை பேரும் கைங்கரியம் பண்றாங்க. வால்மீகி வர்ணிச்சார் இல்லையா? அத்தனை பேரும் கைங்கரியம் பண்றாங்க. அதனாலே அந்த அபிஷேக ததர்கசியன்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகம் எல்லாரும் பண்றாங்க. வால்மீகி முதல்ல அஷ்டவசுக்கள் ஸ்தானத்து நிகழ் பண்ற அஷ்டவசுக்கள் போனேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் திட்டிக்கு பிராமணேகி பூர்வம் கன்யாவின் மந்திரிஸ்தனா உதை செய்து அபிடிச்சே சொல்ற விட்டா சதைகளை வேத மந்திரங்களோடு கூட எல்லாரும் ஊர்க்கார அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்றாங்க சுவாமி. யோதை செய்வ அபிஷேகித்தது ஜெனரல்ஸ்லாம் வந்து அபிஷேகம் பண்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கத்தால பஜே சியாமணம் பஜ சேவாயாம் கைங்கரியத்தை சொல்றதால அது பிராப்திய தசையை சொல்றது, பிராப்தியை சொல்றது. எம்பெருமான் சாதனமும் நற்பயனும் யானே யாவன், உபாயமும் அவனே, பிராப்தியமும் அவனேங்கிறத ஒரு தியான ஸ்லோகத்துல கூட உபாசனம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காள். இதை சொல்றது இந்த பாசுரம். மந்திர சித்தி வேணுமானால் மந்திரம் மந்திர பிரதிபாத்திய தேவத மந்திர திரஷ்டாவான ரிஷி அல்லது உபதேசிச்ச ஆச்சாரியன் மந்திர சித்தி பெற்ற பாகவதர் அந்த ரிஷியினிடத்திலே பக்தி, அந்த மந்திரத்திலே பக்தி, தேவதையினிடத்திலே பக்தி சொல்றதுக்கு தான் எல்லாரும் அவளை ஸ்மரிக்கிறோம். சாவித்ரா ரிஷி விஸ்வாமித்ரா, தேவி காயத்ரி சந்திரா, சவிதா தேவதா. பத்ரிகாசிரமவாசி ஸ்ரீமன் நாராயண ரிஷி, தேவி காயத்ரி சந்திரா, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா. பத்ரி நாராயணன் முதல்ல லோகத்துக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசிச்ச ரிஷி. அவன் ஆச்சாரியஸ்தானம் எல்லாருக்கும் முதல்ல உபதேசிச்சான். சந்தஸ்து சொன்னத்தாலே மந்திரத்தோட ஸ்மரணம். அதற்கடுத்தது மந்திர பிரதிபாத்திய தேவதே பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய பிரீதிக்காக ஜபம்னு சொல்லிக்கிறோம். இப்ப நாலாவது சொன்னதுக்கு தான் மந்திர சித்தி பெற்ற பாகவதர்கள் நம பூர்வேபியா அஸ்மத் குருபியோ நமஹ பரம குருபியோ நமஹ சொல்லுமா இல்லையா? ஆச்சாரிய ஸ்தானமும் மாறுது, சித்தி பெற்ற பாகவதாலாவும் மாறுது. அதுக்கு தகுந்தாப்புல சொல்றதுக்காக 4 பக்தியும் உண்டுங்கிறத காமிச்சா அதை சொல்ற வாசனம் குருபரம்பரான சந்தானம்ங்கிறதுல ஒரு மாதிரி காண்பிச்சது. இந்த வாசகத்தில் முக்கியமான விஷயம். அதற்கு மேலே காடந்தேத்தி ஆண்டவன் அன்னைக்கு வித்யாமலமனை கோவடங்கம் பொற்கொடின்னு திரவிழந்தூர் ஆண்டவன் கோசகனுடைய திருவடி வார்மானத்தால கோவடங்கம் பொற்கொடி. அதற்கு அடுத்த பாசுரத்தை சொல்லும்போது நச்செல்வன் தங்காயின்னு சொன்னான். நச்செல்வன்னா வசந்த கைங்கரியம், வாச்சிக கைங்கரியம் எல்லா கைங்கரியங்களுக்கும் பிரதிநிதின்னு ஆழ்வாருடைய அனுபவம், மகான்களுடைய அனுபவம், ஆச்சாரியாருடைய அனுபவம். இந்த வாச்சிக கைங்கரியமாக பாதுகாசாசனத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் தேரெழுந்தூர் ஆண்டவன். அவர் நச்செல்வன். அவருக்கு அடுத்தாப்புல ஸ்தானத்துக்கு வந்தவர் அவருடைய தங்காய்னு
ஆக்கூராண்டு நச்சல்வன் தங்காய்னு அந்த பாதுகாதத்துல வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ண சரிதானா. அவன் நச்சல்வான் தங்காய்ங்கிற பாசத்தால ஆக்கூராண்டவனை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது விரைவா ஆச்சாரியார் அனுபவம். அதற்கடுத்த பாசுரம் புலின்பாய்க்கின்றானேங்கச்சே போதரிக்கணினான்னு பொதுபோக்கக்கூடிய ஞானத்தை உள்ளவர் தெம்பராண்டவர் தான் ஏகாந்தமா இருந்துட்டு விவிக்த தேச சேவியா இருந்துட்டு எப்பவும் கிரந்தம் சேவிக்கிறது காலக்ஷேபம் பண்ணது இதையே பிரதானமா வச்சிருந்தவர் போதரிக்கணினான்னு சிறந்த ஞானத்துக்கு சொந்தக்காரரான தெம்பராண்டவர். ஞானம் பாதகா கிரியாம்பினானா ஞானம் இருக்கிறதுக்கு அடையாளம் அனுஷ்டானம் தான் இருக்கணும். அதனாலதான் அனுஷ்டானம் குறைவா இருந்தா அவ கொஞ்சம் ஒதுங்குவா. நான் ஞானம்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டேன். ஞானத்துக்கு அல்டிமேட் பர்பஸ் அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானத்துல சிறந்து இந்த விலகிறவர் வந்தே சாந்தி விரக்தி பூர்ணமலகம் ஸ்ரீரங்கநாதன் அவருடைய தனியர். அதனால அந்த இடத்துல போதரிக்கணினான்னு தெம்பராண்டவனை சொல்லுது. அதுக்கடுத்ததுல தங்காயிழுந்திராய் நானாதாய நவுடையாய்னு சொல்லி நாவீறு விளைத்தவிழான்னு சொல்லி திருக்குழந்தாண்டவர் அவருடைய மதுர வாக்கால எல்லா இடங்களையும் தான் சஞ்சாரம் பண்ணி எல்லாரையும் வசீகரப்படுத்தி இந்த ஆண்டவன் ஆசிரமத்தை ரொம்ப பெருமை சேர்த்தவர் திருக்குழந்தையானவர் நாவுடையாயின்னு அவரை சொல்லி எல்லே இளங்கிடியேன்னு சொல்லி அது இளங்கிடின்னு சொல்லி குலரிமை உடையவர் மாதிரி கவிதா சாமர்த்தியம் உள்ளவரான மைசூராண்டவனை சொல்றதுன்னு சொல்றது. சிமுட்டாண்டோட பெரியவரை விட்டுள்ளாமாங்கிறதுக்காக நாயகர் பெண் பிள்ளாய் மாதிரி நாயகனாய் இருந்தவருடைய கோயில் காப்பாடு அந்த ஆச்சாரியாருடைய அமைஞ்ச அந்த ஆசிரமத்தை காப்பாற்றிட வருகிற ரீதியில ஹீமுட்டாண்டவனையும் தியானம் பண்ற வழக்கம். அதை சமேதியும் விண்ணப்பம் பண்ணிட்டேன். 10 பேர் தானே ஆச்சாரியார்னா 11 பேர் இருக்கிறதால இதையும் சேர்த்துக்கிறவங்க அந்த குரூப்ல. அதனால அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ற வழக்கம். இது மேல பாகவதால் தான் பிரமாணம். அம்பரமேதன் நீரே சோதேரம் செய்யும்